நீங்க உங்களோட ஆவரண பூஜையில பார்த்தீங்க அப்படின்னா, வாராகி அம்மா தியானம் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தியானம் முடிச்சுட்டு, நம்ம வந்து மந்திர தீட்சைக்குள்ள போலாம். மந்திர தீட்சை நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆவரண பூஜை உங்களுக்கு தெரியும். சோ நாளைக்கு பண்ணலாம் ஆவரண பூஜை. ஏன்னா நாளைக்கு வாராகி பஞ்சமி திதி இல்லையா நாளைக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு போட்டேன். வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கா? ஓகே. சோ நாளைக்கு பஞ்சமி திதி இருக்கனால, நாளைக்கு ஈவ்னிங் வந்து நம்ம வாராகி அம்மா ஆவரண பூஜை நாளைக்கு எடுத்துக்கலாம். ஓகே. சோ ஆவரண பூஜை முடிச்சுட்டு, ஆவரணத்திலேயே வந்து சகஸ்ரநாமமும் வந்துரும். கடைசி ஆவரணம் நம்ம யந்திரம் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? கடைசி ஆவரணம் சகஸ்ரநாமம். சோ நம்ம ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்டின்னா, 6 மணிக்கெல்லாம் சகஸ்ரநாமம் நம்ம உள்ள போயிரலாம். சோ ஒரு 1 ஹவர் நம்ம ஆவரண பூஜை. இன்னைக்கு நான் ஆவரண பூஜையோட விளக்கமும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் உங்களுக்கு குடுத்துர்றேன். சரியாம்மா? மூலமந்திர தீட்சை எடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப தியானம் பண்ணிடலாம். யார் வாராகி அம்மா? ஏன் நம்ம வாராகி தேவியை நாம் வழிபட வேண்டும்? சரியா? நம்ம ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு வாராகியினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வராகி தேவி நம்ம எடுத்துக்கும் பொழுது, அம்பாளோட சேனாபதி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவளோட சக்கரத்தோட பேரு கிரி சக்கரம். அவளோட யந்திரத்துக்கு பேரு கிரி சக்கரம். அப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப உங்க கையில இருக்கிற அந்த யந்திரம் எதுன்னா, அதோட பெயர் தான் கிரி சக்கரம். சோ நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம படிக்கிறோம். கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. ஓகே. அப்ப அந்த கிரி சக்கரத்துல இருக்கக்கூடிய தேவி. அந்த கிரி அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, பன்றி. அப்போ அது ஆயிரக்கணக்கான பன்றிகளால் இழுத்துக்கொண்டு வரப்படுகிறது. சரியா? அவளோட சக்கரம் வந்து அத இழுத்து கொண்டு போறது. அதாவது பன்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்க கூட காட்டு பன்றி. அதாவது அந்த அளவுக்கு கோரமான ஒரு விலங்கு. சொல்லுவாங்க. அதாவது காட்டுல வந்து சிங்கம், புலி கிட்ட கூட மாட்டினா தப்பிச்சிரலாம். காட்டு பன்றி அடிச்சதுன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஃபெரோஷியஸ் ஆன ஒரு அனிமல் அது. அப்போ இவ ஏன் அம்பாளுக்கு அந்த மாதிரியான ஒரு வாகனம்ங்கிறது இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து அந்த கிரி சக்கரத்தின் மேல வரா. அம்பாள் உள்ள வரும்பொழுதே நம்ம பார்க்கிறோம். கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. ஓகே. அப்போ விசுக்ர பிராண ஹரண வாராகி வீரிய நந்திதா. இப்படியாக அம்பாளோட நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துல நமக்கு வருது. இவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னாக்கா, அம்மாக்கு பேரு வந்து தண்டநாதா. ஏன்னா கரங்கள்ல ஒரு தண்டத்த அம்மா வச்சிருப்பாங்க. தண்டநாதா. கரங்கள்ல தண்டம் இருக்கனால தண்டநாதா என்கின்ற பெயர். அவர்கள் தேவியினுடைய சேனாபதி. அதுதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். அவள் சேனைகளின் தலைவி. தேவியினுடைய சேனைகளின் தலைவி. இந்த வார் அப்படிங்கிறதே இப்போ பண்டாசுர வதம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த பண்ட வதம் என்பது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டீஸ், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள், இதெல்லாம் தான் பண்டன். அப்போ இவர்களை அழிக்கிறதுக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்து ஒரு பக்கம் ஃபெரோஷியஸ் ஆன வாராகி தேவி. இன்னொரு பக்கம் மந்த்ரினி தேவி. மந்த்ரினி தேவி வந்து ஷியாமளை. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய அனைத்து ஆன்மீக சாதனையும் என்னது? குண்டலினி சாதனை தான். அப்போ குண்டலினி சக்கரத்துல அதாவது மூலாதார சக்கரத்துல இருந்து குண்டலினி சக்தி மேல எழும்பணும். இதுதான் சாதனை. நீங்க எந்த அம்பாள வழிபட்டாலும் இதான் சாதனை. அப்போ இதற்கு நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்மளை சுற்றுப்புறங்கள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சாதனை தான் ஸ்ரீவித்யை. அப்போ இந்த சுழுமுனை என்கின்ற நடுவுல இருக்கக்கூடிய இந்த சுஷும்னா அப்படிங்கிறது லலிதாம்மா. சோ சுஷும்னா வழிதான் குண்டலினி ஏறும். இப்போ நீங்க இந்த குண்டலினி பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 நாகங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது போல இருக்கும். பார்த்திருக்கீங்க இல்லையா? அப்போ ஒரு பக்கம் இடது பக்கம் இருக்கிறதுக்கு பேர் என்னது? இடகலை. இப்போ இடகலை வழியா மூச்சு போயிட்டு இருக்குன்னா, உங்களது இடது நாசி வழியாக மூச்சு போயிட்டு இருக்கும். பிங்கலை வழியாக மூச்சு போயிட்டு இருக்குன்னா, வலது நாசி வழியாக மூச்சு போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடகலை நாடி மூளையில எங்க தொடர்புடையதுன்னா, ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி வலது பக்கத்தோடு தொடர்புடையது. சிமிலர்லி இந்த பிங்கள நாடி எதோடனா லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு சயின்ஸ் நமக்கு தெளிவா சொல்லிருது. மூளையினுடைய 2 பகுதி எப்படி செயல்படுகிறது. சில பேருக்கு
ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். சில பேருக்கு லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, கலைகள்ல சிறந்தவர்களாக இருப்பாங்க. ரைட்டா? சோ ஆர்டிஸ்டிக் ஒர்க் எல்லாருக்கும் வராது. ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கவங்க ஆன்மீகத்திலயும் நல்லா இருப்பாங்க. லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கவங்க இந்த கால்குலேஷன் போடுறவங்க, லாஜிக்கல் மைண்ட். சரியா? இது பண்ணனா இது என்ன கிடைக்கும்ன்றது லாஜிக்கல் மைண்ட், லாஜிக்கல் திங்கிங். சோ இந்த வாராகி தேவி என்ன குடுப்பான்னா, லாஜிக்கல் திங்கிங் குடுப்பா. அவளோட வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னது? மகிஷ வாகனம். பன்றி இழுத்துட்டு போறது அவளோட தேர. ஆனா அவள் எது மேல இருக்கான்னா, மகிஷ வாகனம், எருமை. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, யாராச்சும் மத மதன்னு இருந்தா என்ன சொல்லுவோம்? ஏன் எரும மாடு மாரி இருக்க? திட்டுவோம்ல. அப்போ மதன்னு இருக்கது தான் எருமை. அப்போ அந்த மதன்னு இருக்க எருமை வாகனத்துக்கு மேல தேவி வரும்போது, அவளோட வீரியத்தினால அந்த மதமதப்பு தன்மை நம்மள விட்டு போயி, லாஜிக்கல் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் வேலை செய்யும். நமக்கு 2மே வேணும். இடக்கலையும் வேணும், பிங்கலையும் வேணும். 2ம் ஒண்ணா இணைந்து இயங்கும் போது தான் சுஷும்னால போகும். அப்போ இந்த ரைட் பிரெயின் அதாவது இடகலை நாடியினுடைய தேவி யாருன்னா ஷாம்லா. அப்போ பிங்கள நாடியினுடைய தேவி யாரு அப்படின்னா வாராகி. இடகலை நாடியோட தேவி யாருன்னா ஷியாம்லா தேவி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ வீணை வச்சுட்டு இருப்பா. கிளி கையில வச்சுட்டு இருப்பா. இல்லையா? சோ மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக் விலாசாம் எல்லாரும் கத்துக்கிட்டீங்க தானே? யாருமே வாயே அசைய மாட்டேங்குது. மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. என்னது பாடின? ஷியாமளா தண்டகம். ம். முன்னெல்லாம் உங்க கூடவே உட்கார்ந்து இருந்து எல்லாத்துக்கும் பிராக்டிஸ் குடுத்தேன். இப்ப எனக்கு டைம் இல்ல. நீங்க தான் உங்களுக்குள்ள ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்களேன். ஓகே. சோ உங்களுக்குள்ள ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போ இல் இடக்கலை நாடியினுடைய தேவி வந்து ஷியாமளை, அவ எந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுவா? ரைட் பிரெயின். சோ கலைகள்ல ஆர்வம், பெயிண்டிங், டிராயிங் எல்லாம் நடக்கும். சோ ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்பிள். இது பிங்களை நாடியில போறவங்க, இவங்க லெஃப்ட் பிரெயின், லாஜிக்கல் பிரெயின். இது அடிச்சோம்னா இது விழும். இது பண்ணோம்னா இது வராது. அப்ப அந்த வியூகம் அமைச்சு தாக்கக்கூடிய சக்தி உடையவள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாராகி அம்பா. புரியுதுங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு 2மே பேலன்ஸ்டாக போகணும். இப்ப நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் லலிதா முடிச்சுட்டு தான் உட்கார்ந்திருக்கீங்க. லலிதா உபாசனை. இப்போ நம்ம வாராகி தேவியையும் யாரையும் நம்ம அடுத்து ஷாம்லை எடுத்துக்கோங்க. ஒரு ஞாபகப்படுத்துங்க எனக்கு. ஒரு 1 1/2 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷாம்லா தேவி பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இந்த வாராகி தேவி நமது லாஜிக்கல் மைண்ட் மதமதப்பை அடக்குவா. மதன்னு மைண்ட் இருக்கிறது எல்லாத்தையும் அடக்கிட்டு ஷார்ப் திங்கிங், டெசிஷன் மேக்கிங். அதனாலதான் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு வாராகி வர்ஷிப் இஸ் குட். லாஜிக்கல் திங்கிங், ஷார்ப் திங்கிங். ஒரு விஷயத்த எப்படி அட்டைன் பண்ணுங்கிறத திங்க் பண்றதோட ஷார்ப்னஸ். அதனாலதான் வாராகி தேவி ஆக்ஞா சக்கரத்தினுடைய தேவியாக வச்சு. அவ ஆளுமை புரிவது எதுனா ஆக்ஞை சக்கரம். அப்போ நெற்றிக்கண் 3வது ஐ. அப்ப அந்த 3rd ஐ ஓபன் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவள் வாராகி. அம்பாளோட தண்டத்திலிருந்து வந்தவள். இந்த நெற்றிக்கண் வந்து பஞ்ச தன்மாத்திரைகளோடு தொடர்புடையது. அப்போ நம்மளோட 5 புலன்களை தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருவா. புரியுதுங்களா? இப்போ கலை உணர்வு ஜாஸ்தியா இருக்கவங்க கூட என்ன ஆகலாம் அப்படின்னா, ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, பொழுதன்னைக்கு பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா தேவி என்ன பண்ணுவா, "நீ பாட்டு கேளு நல்லதுதான். ஆனா உனக்கு இந்த வேலை இருக்கு. உன்னோட ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. போய் அத செய்." So both will be balanced. So she will give you the knowledge. So she will control all your 5 senses. சாப்பிட்டுட்டே இருக்காத. ஓகே. உன்னோட டேஸ்ட் சென்ஸ கண்ட்ரோல் பண்ணுவா. ஸ்மெல்லிங் சென்ஸ கண்ட்ரோல் பண்ணுவா. ஹியரிங் சென்ஸ கண்ட்ரோல் பண்ணுவா. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டச் சென்ஸ கண்ட்ரோல் பண்ணுவா. இப்போ சொன்னாங்க ஒருத்தவங்க நம்ம குரூப்ல, ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு. வராஹி வில் ஹீல் இட். தட்ஸ் வை கான்ஃபிடென்ட்டா நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இன்னைக்கு சரியா போயிரும் அப்படின்னு சொன்னேன். காரணம் அதுதான். சோ நம்ம 5 புலன்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும்
தீர்க்கக்கூடியவள் வாராகி. அடுத்ததாக வாராகி தேவி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? அவளோட மந்திரம் இருக்கு இல்லைங்களா? நம்ம உள்ள போய் பார்க்க போறப்போ மந்திரத்துல க்ளௌம் வரும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா பூமி, தட் இஸ் எர்த் பாடி. அப்போ பூமி சம்பந்தப்பட்ட எந்த விவகாரங்கள் இருந்தாலும் நமக்கு நேர்மையாக வர வேண்டியதை கொண்டு வந்து நம்ம கையில கொடுப்பா. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சிறப்பு. சோ நமக்கு வந்து ஏதாவது லேண்ட் இஷ்யூஸ் இருக்கு. நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் ஹேங் ஆயிருக்கு. நமக்கு நல்லா தெரியும் இது நமக்கு வந்து சேர வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது வாராகிய வச்சுட்டு, "நீங்க எனக்கு அம்மா நீ இத எனக்கு ரெடி பண்ணி குடு" அப்படின்னா. ஏன்னா, அந்த வேழ முகம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பன்றி முகம், அந்த காட்டு பன்றி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்பு எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தோண்டி எடுக்கிறது. பூமிய தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அத என்ன பண்ணும்னா, பூமிய தோண்டி உள்ள இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாம் எடுத்து சாப்பிடும். அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் சும்மா சாதாரணமா சொல்லிடுறது என்னன்னா, என்னது வாராகிக்கு என்ன பிடிக்கும்? உடனே சர்க்கரைவள்ளி கிழங்கு வேக வச்சு வைங்க வாராகி அம்மாக்கு. அடுத்தது என்னது? இதெல்லாம் நம்மளோட மைண்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ். ம க மரவள்ளி கிழங்கு, டாப்பியோக்கா, மரவள்ளி கிழங்கு வேக வச்சு வைங்க. அப்புறம் வந்து செவ்வாழைப்பழம் வைங்க. தீஸ் ஆர் ஆல் ஒன்லி த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அவர் மைண்ட். நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு விஷயமே தவிர, மத்தபடிக்கு இதனுடைய உண்மை தாத்பரியம் என்னன்னா, பூமியை சம்பந்தப்பட்ட தேவதா வாராகி. அப்ப பூமிக்கு கீழ விளையக்கூடியதை அவளுக்கு படைக்கிறது. புரியுதுங்களா? அப்ப பூமி கீழ வடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? தோண்டி எடுப்பாங்க. இப்ப இதுல என்ன நடக்கும் அப்டின்னா, இப்ப ஒரு காரியம் நமக்கு வந்து தடைப்பட்டு இருக்குது அப்டின்னா, இதுல கனெக்ட்டா இருக்கிறது என்னன்னா, நம்மளோட கர்மா. புரியுதுங்களா? நமக்கு இயற்கையாக, நமக்கு நேர்மையாக வரவேண்டிய ஒரு பொருள் நமக்கு வந்து சேரவில்லை என்றால், அதை எது மறைச்சிட்டு இருக்கு அப்டின்னு சொல்லி பார்த்தா, நம்மளோட கர்மா. அப்ப என்ன பண்ணுவாங்க வாராகி உபாசனை? நம்ம கர்மாவை தோண்டி எடுத்து, அதையும் சமன்படுத்தி குடுத்துரும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும். ஒண்ணு வேண்டாம். இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். ஃப்ளைட் ஏர் கிராஷ். ஒரு பொண்ணு வந்து மட்டும் அந்த கரெக்ட்டான டைமுக்கு நான் போகாதனால, ஐ மிஸ் த ஃப்ளைட் அப்டின்னா. ரைட்? சோ அவங்களோட லைஃப் பத்தி என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் நம்ம அதோட எக்ஸாம்பிள மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் மோசமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நம்ம கர்மத்துல என்றால், வாராகி வழிபாட்டுனால அல்லது நம்மளோட ஆன்மீக சாதனைகள்னால தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு. புரியுதுங்களா? நான் சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா? அப்போ நமக்கு சேர வேண்டிய ஒரு சொத்து நம்ம கையில வரல. அப்ப அதுக்கு தடையா இருக்கிறது எது? வேற எதுவுமே கிடையாது. நமக்கு நல்லதும், கெட்டதும் நம்மளால தான் நடக்குது. அப்ப நம்மகிட்ட ஏதோ ஒரு கர்மம் இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த கர்மாவ தோண்டி எடுத்து கிளீன் பண்ணி, உங்கள ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. அவ்வளதான். இதுதான் வாராகி வழிபாடு. என்ன இன்னைக்கு சொசைட்டில ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் என்னன்னா, வாராகி எதிரிகள எல்லாம் அழிச்சிருவா. சோ நமக்கு எதிரா இருக்கிறவங்க, எனக்கு எதிரா கோர்ட் கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. அவங்கள அழிப்பா. வேண்டவே வேண்டாம். என்ன கிளென்ஸ் பண்ணி எனக்கு சேர வேண்டியத கொண்டாந்து அவ்வளவுதான். நம்ம வேலை நம்மள பாக்குற வேலை தான். அடுத்தவன பத்தி நமக்கு தேவையில்ல. சரி. இப்ப வாராகி அம்மாவோட உருவ அமைப்பை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த தியான ஸ்லோகத்த எடுத்துக்கோங்க. पाथोरुह पीठगताम् पाथोद्धरमेचकाम् कुटीलदंष्ट्राम् कपिलाक्षीत्रितयाम्. ஆக்சுவலி மிஸ்டேக் இருக்கு. கபிலாக்ஷி த்ரிநயனாம். ஜஸ்ட் செக் இட்.
त्रिनयना कपिलाक्षी त्रिनयना घन कुचकुंभा प्रणतवाञ्छितवधान्याम् दक्षोर्ध्वतो silent அரிகட்கௌ. சோ ஸ்பிளிட் பண்ணதுனால சொன்ன தக்ஷோத்வதோரி கட்கௌ முசலமபீதிம் ததன்யதஸ் त्वत् शंख केटहल वरान्करै दधानां स्मरामि वार्तालीम् पातोरुहपीठगताम्. So she is seated on the lotus. Patoruha Pita Kata. So seated on the lotus. And also you will find the lotus at her feet. பாதத்துக்கு கீழையும் ஒரு தாமரை இருக்கும். Pathodharamechakam. So she's dark. கரு மேகத்தை போன்ற கலர். Very dark complexioned. குட்டீலதம்ஸ்ட்ராம். குட்டீலதம்ஸ்ட்ரா வளைந்த தெத்துப்பல்லை உடையவள். அழகா வளைஞ்ச பென்ட் டீத். வளைந்த தெத்துப்பல். தம்ஸ்ட்ரா. தம்ஸ்ட்ரம்னா பல்லு. கபிலாட்சி த்ரிநயனாம். மூன்று கண்களை உடையவள். மூணு கண் அடி செவந்து நிற்கும். கபிலாட்சி த்ரிநயனாம் கன குச்ச கும்பாம். So her breast. கனமான கும்பத்தை போன்ற மார்பகங்களை உடையவள். பிரணதவாஞ்சித வதான்யாம். So she loves, அவளை வழிபடுபவர்கள் மேல அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவள். பிரணதம், அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுப்பா. பிரணத வாஞ்சித வதான்யாம். தக்ஷோத்வதோ வலது கையில். ஆரி சுதர்சன சக்கரம். ஏன்னா இங்க யாரு? வராகனுடைய தேவி, மகாலட்சுமியோட ஸ்வரூபம் வராகி. உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். மகாலட்சுமியோட ஸ்வரூபம், அதனாலதான் தாமரை மேல அமர்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ மகாலட்சுமியினுடைய ஒரு ஸ்வரூபம் தான் வாராகி. வராகமூர்த்தியினுடைய தேவி வராகி. அப்போ என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சுதர்சன சக்கரம். தக்ஷோத்வதோ அரி கட்கௌ. அரி அப்படிங்கிறது சுதர்சன சக்கரம். கட்கம். கட்கம் அப்படிங்கிறது சாட், வீச்சரிவாள். முசலம் உலக்க. அம்மா கையில என்ன இருக்கு? ஒரு உலக்கை. அபீதம்
அபய ஹஸ்தம். அபீதிம். அபயம். பயப்படாத. நான் இருக்கேன். அபயம். அபீதிம். அடுத்தது ததன்யதஸ்தத்வத். தட் இஸ் த அதர் ஹேண்ட். சோ அதர் ஹேண்ட்னு பேரு. சோ அதர் ஹேண்ட் எது? ததன்யதஸ்த்வத். அடுத்த கரம், இடது கரத்துல. சங்க. சரியா போச்சா? விஷ்ணு அவதாரம். ரைட். சங்க. கேட்டா. ரைட்டா? கேடயம் அல்ல, பெருமாள் கையில இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும். ஹலா. ஹலம் என்கிறது கலப்பை. உழுவதற்கான கலப்பை. வரான். வரதஹஸ்தம். மகாலட்சுமி ஸ்வரூபம். எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்போ மகாலட்சுமிக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இப்ப வருது பாருங்க. இங்க இருக்கும். ஆஹ் வரதானாம் ஸ்மராமி வார்த்தாளி. சோ வார்த்தாளி என்பவள் வாராகி தேவியினுடைய ஒரு பெயர். வார்த்தாளி. வார்த்தா அப்படின்னாலே வாக்கு. வாக்கு. அப்போ தெய்வத்தோட பக்கத்துல நம்மள திருப்புற. வாக். வாக் மனஸ் சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணா. படிக்கிறோம் இல்லைங்களா? சோ வாக்கு, மனம், கண்கள் எல்லாத்தையும் தன்னுடைய பக்கத்துல திருப்பவளால இருக்கனால அவளுடைய பெயர் என்ன சொல்ற இந்த இடத்துல அப்படின்னா வார்த்தாளி ஸ்மரணி. அப்படி கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. வாராகி அம்பாவோட உருவ போட்டோவை எதனா கை முன்னால இருந்தாக்கா பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒரு மென்மையான வாராகி தியானம் பண்ணலாம். திரும்பவும் க்ளோஸ் பண்ணும்போது மூல மந்திரத்தோட நம்ம தியானம் பண்ணலாம். இப்ப அப்படியே அம்பாளை உள்ள நான் உங்களுக்குள்ளாக ஆவாகனம் பண்ணணும். உங்களுக்குள்ளாக நீங்க மனசுல நினைங்க. நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றேன். வீடியோஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு see you. கண்களை மூடி உட்காந்துக்கோங்க. மனதுல மனம் வெளியில போகுது அப்படின்னா கண்டிப்பா கைடட் மெடிடேஷன் அதனால போகாது. வெளியில போகுது அப்படின்னா மனசுக்குள்ள ஐம் கிளௌம் மட்டும் சொல்லுங்க. ஐம் கிளௌம். இப்போதைக்கு ஐம் கிளௌம் மட்டும் சொல்லிக்கோ. ஐம் கிளௌம். சரிங்களா? நல்லா நேரா உட்காந்துக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. மூச்சை மட்டுமே கவனிங்க. மனம்